வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்குறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் முதல்ல வர்றது பார்த்திங்கன்னா புது பலன்களாக இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள், உங்களது ஜனனகால ஜாதக பிரகாரம் என்ன தசை புத்தி அந்தரங்க நடக்குதோ அதுக்கான பலன்களை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி. கடகராசிக்கு உங்களது ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா 3, 4, 5 இந்த கட்டங்களில் அவர் நகரும் போது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது நிறைய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வீடு வாசல் ஏதாச்சும் விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வாங்குறதுக்கான வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாரத்தின் முற்பகுதியில் தாயாருக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன். 2ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறது. 9ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய தாய் தந்தை செல்வாக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அயல்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 3, 12ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். நீங்கள் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுறது, அந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கொஞ்சம் பார்த்து கையெழுத்து. சில நேரங்களில் ஒரு பயம் பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒப்பந்தம் கையெழுத்தோம்னா கண்டிப்பாக புதிய ஆர்டர்ஸ் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போல் 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் பிரயாணிக்கிற காலகட்டங்கள். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. 5, 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரம் எதிர்த்து வாயாடுறது, அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான பேராசையை தூண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் ஆசை காட்டுறதுனால வெளியில் ஏதாச்சும் அதிகமாக கடன் வாங்கி கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி சனி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடும் கணவன் மனைவிகளோட சின்ன கருத்து பேதங்கள் தான். பட் இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகிடும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை ஒரு பெரிய லாபங்களை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது அது பெரும் பணம். ஸோ வேலை செய்வர்களுக்கு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும் பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அதோடைய மன உளைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ டே டு டேயில் தரேன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு அலைச்சல்களும் ஒரு டென்ஷனும் கண்டிப்பாக உருவாகி அதுக்கப்புறம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருக்கோம்னா கண்டிப்பாக அலைச்சலமான ஒரு சிலர் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ இது வேலையில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் பெரும் கடன் கிடைக்கிறதுனாலும் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு தான் வாங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய 8, 9 தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு மன காயங்களோ சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி செவ்வாய். 10ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பெரிய பேராசைகளை ஏற்படுத்தி அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டம். 11ஆம் அதிபதி சுக்கிரன், அதுவும் 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம். ஸோ நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அவங்க ஏதோ ஜாலியாக கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறம் அது ஐயோ என்னடா அது இந்த மாதிரி ரொம்பல மாட்ட விட்டாங்கள மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, எல்லாமே நல்லது தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்குறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடக லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரங்கள்லாம் எப்படி இருக்கணும் போது கடக லக்னத்துக்கு சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கின்ற அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக கொஞ்சம் அயல்நாடு செல்வது, வெளியூர் போய் பிரயாணிக்கிறது மாதிரி விஷயம் நிறைய இருக்கும். ஸோ பணத்திற்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் கொஞ்சம் அயல்நாடு செல்வதற்கு நிறைய ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான இப்போ வேலை சம்பந்தமான தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய லாபங்களுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க.
ஏன்னா வந்து அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களில் வந்து நம்ம பார்த்தது இல்லாமல் இப்போ வந்து சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து 9ல் இருக்கும் அந்த பிரயாணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடகலகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய முயற்சிகளையும் புதிய வெற்றிகளையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் பிரயாணிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பேராசையினால் ஒரு பெரிய இதில் வந்து மாட்டி அப்புறம் வெளில வர மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகள் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடகலகனமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லிருந்து ஸோ அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறது, வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து தந்தை சார்ந்த உறவுகளுக்காக வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், அப்பாவை கூட்டிகிட்டு அலையிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாமே தவிர்க்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் கடகலகனம் குரு தசாபுத்தி அந்த நடக்கும் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய ஒரு பிரயத்தனப்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போய் சுக்கிரன் 8ல் இருக்கும்போது சில தொழிலில் வந்து நிறைய டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். பெரும் பணம் முதலீடு பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான். ஸோ அதுக்கப்புறம் கடகலகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கணவன் மனைவிக்கு சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ தந்தைக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க காலகட்டங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடகலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துரும். புதிய ஒப்பந்தங்களையும் அதுக்கான அலைச்சல்களையும் கொஞ்சம் கொடுத்துரும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடகலகனமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். கேது வந்து மூடியில் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சில நேரங்கள் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஒரு நிம்மதியே இல்லை சார், ஒரு படபடப்பாகவே இருக்குது கடந்த ஒரு மாதமாக அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க. ஸோ காரணம் வந்து கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நமக்கு சில நேரங்கள் வந்து தேவையில்லாத மன பயங்களையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தும். ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி அந்த ஸ்டாரை விட்டு தாண்டிடுச்சுன்னா மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடகலகனமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி நண்பர்களும் சரி அது வந்து நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகளும் பேராசையை தூண்டி விட்டு நம்மளை வந்து எதாவது லாக்கில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க சொத்துக்கள் வரம்புக்கு மீறி நமக்கு தகுதிக்கு மீறி ஏதாவது விஷயத்தில் லாக் ஆகிட்டிங்கன்னா அது வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பார்த்துக்கிறோம். ஏன்னா அந்த சுக்கிர திசையில் வந்து இப்போ 8ல் இருக்கும்போது நமக்கு ஆசைகளை தூண்டி மாட்ட விடுங்கிறது தான் உண்மையான விஷயம். கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. மற்றபடி என்னங்க எல்லோருக்குமே தேவை ஒரு பிரார்த்தனை. டெய்லி வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை மனசுக்குள்ளே தான் தெய்வத்தை கொண்டு வந்தீங்கனாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விகள், சாமியை கும்பிட்டா எனக்கு கோடியாக பணம் கிடைக்குமா, தங்கம் கொட்டுவா, ஸோ இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் கேட்குறது உண்டுங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சாமினா யார்? சாமினா வந்து நமக்கு மேலே இருக்க ஒரு பரம்பொருளுங்க, அவ்வளோதாங்க. அதை என்ன வேணால் உருவகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வந்து உருவப்படுத்திக்கலாம், பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து சாமி. ஸோ சாமிகிட்ட வந்து என்கிட்ட வருவாங்க, நான் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா இவங்க முதல்ல வந்து நான் சொல்கிறத வந்து இவங்க முதல்ல கேட்பாங்கும்போது கேட்கும்போது நமக்கு தமாஷாக இருக்கும். அவன் அப்படியே சரி செய்கிறேன் சார்னுவாங்க. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா இந்த கர்மா வந்து விடாதுங்க. அவங்கள மேலே தப்பு கிடையாது, யாரையும் வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லலை. கர்மா விடாது. முதல்ல வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லோரும் சொல்லணும்னு நினைப்பாங்க, சாமியை கும்பிட்டு நான் அப்படியே இறைவனோட ஒன்றுனா எனக்கு அப்படியே தங்கம் கொட்டும், கட்டுக்கட்டாக பணம் வந்து வீட்டில் குமியும் அப்படின்னு ஒரு ராங் கான்செப்டில் வந்து எல்லோரும் போகிறாங்க. முதல்ல ஆன்மீகத்தில் போய் நீங்கள் இறைவனோட ஒன்றும் போது என்ன தெரியுமா ஆகும்? முதல்ல உங்கள் கர்மா தான் வெளியில் வரும். ஓகேங்களா? உங்களோட பேட் எலிமெண்ட்ஸு நீங்கள் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண கர்மாலாம் வெளில வரும். அப்போ தான் ரொம்ப கஷ்டமே வரும். எப்போ நீங்கள் சாமியை ரொம்ப ஒன்றிக்கு போய் கும்பிட ஆரம்பிச்சிங்களோ ஹெவியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரியா யோகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானே பண்ண ஆரம்பித்தேன். நானே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து பண்ண ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் கூட இன்னொருத்தர் என்ன சொன்னால், இது ஒரு சில மந்திரங்கள் இது வந்து அப்படியே ஜபம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு.
நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த இடத்துடைய சூழல்கள் எல்லாமே எனக்கு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கன்வே ஆக ஆரம்பிச்சுன்னு பயந்துட்டேன் ஓப்பனாக சொல்லணும்னா. பட் கர்மா வந்து அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பித்ததை நான் உண்மையாக உணர்ந்தேன். கிரியா பண்ணும்போது அந்த கர்மா வெளியில் வரதை என்னால் உணர முடிஞ்சுது. அந்த கிரியா வந்து நான் பண்ணது வெறும் 2 மாதங்கள் தான் பண்ணேன். அந்த 2 மாதத்தில் பண்ணி எனக்கு வந்த துக்கம் 5 வருஷத்துக்கு இருந்ததுன்னா பார்த்துக்குவேன். அவ்வளோ ஒரு கடினமான துக்கம், அவ்வளோ பிரச்சனைகள். என்னடா அது சாமி கும்பிட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு. ஏன்னா வந்து நான் ரொம்ப குண்டாக இருந்தாலும் அப்படியே மெலிஞ்சு அவ்வளோ பிரச்சனைகளை உருவாகிச்சு. ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்ப படுத்திடுச்சு. ஹெல்த்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 7 மணிக்கு, அதாவது 8 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்ணும். 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்லான்னா எனக்கு வந்து 8:30 மணிக்கு வந்து ஜுரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு நான் லஞ்ச் சாப்பிட்ணும். லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிட்ணும், 1:30 மணிக்கு ஜுரம் வந்துடும். இந்த மாதிரி வியாதி கேள்விப்பட்டீங்கன்னா, நான் டாக்டர்கிட்டலாம் போய் நான் இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். போய் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எல்லாமே நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னேன், என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார் ஒரு டாக்டர். இல்லை சாமி நான் எதாவது யோகா பண்ணியான்னு. ஏன்னா நம்ம ரிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தொடப்பக்குச்சி மாதிரி இருக்குமா. ஸோ அதில் போய் ஏர் பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன், அது கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும். ஸோ இதுதான் இது பிரச்சனை. ஆனால் இந்த டாக்டர் என்ன சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னேன், அது ஏர் பிளாக் ஆகிருக்கும் ரிப்பில், அப்போ வந்து இந்த மாதிரி தான் ஆகும், அது தானாக சரியாயிடும் 1 மாதம்னாரு. பட் எனக்கு துக்கம் வந்து அழுது அவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குருமார்கிட்ட போய் கேட்டேன், சாமி என்ன சாமி இது, நான் இதை போய் செஞ்சு எனக்கு பெரிய பாடாகி போச்சு அப்படின்னும் போது, அப்போ அவர் சொன்னார், உனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நீ போய் ஒரு ஹை வோல்டேஜ் ஒயரை தொட்டுட்ட, பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட. ஏன்னா கைடன்ஸ் இல்லாமல் போய் தொட்டனால வந்து நிறைய பேர் வந்து ஒன்றும் பைத்தியமாயிருவாங்க, இல்லைனா வந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளோ மோசமான ஒரு ஹை வோல்டேஜ் ஒயர் அது, பரவாயில்ல நீ அதோட எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, சாமிகிட்ட போகும்போது அது கர்மா தாங்க முதல்ல வெளியில் வரும். அந்த கர்மாவை நீங்கள் தாங்கி, அந்த வலியை தாங்கி வெளியில் வந்து அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நம்ம வந்ததே வந்து கர்மாவனு. அதனால் வந்து சாமிகிட்ட போய் டீல் பேசுகிறது, நான் வந்து என்ன இந்த காரியம் நடந்தால் அவருக்கு வந்து நான் முடிய கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப தமாஷா இருக்கும். சாமிகிட்ட டீல் பேசுறது நம்ம யாருங்க? முதல்ல சாமி எப்படி தெரியுங்க கும்பிடணும், ரொம்ப பட்டை அடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து ரொம்ப உட்காந்து விழுந்து கும்பிடணும் கூட அவசியம் கிடையாது. சாமி வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பண்ணி பாருங்கள், சாமி உங்க கூட பேசுங்க. நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு எனக்கு கேட்காதீங்க, நான் அந்த அனுபவத்தை நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அருமையாக இருக்கணும்னா ஃப்ரெண்டாக டீல் பண்ணுங்கள். காலையில் சும்மா மூஞ்சியை கழுவிட்டு உட்காந்து அமைதியாக இருக்கிற இடத்த சாமியை பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்து பாருங்கள், அற்புதமான விஷயங்கள் மேஜிக்கில் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சவரை சூப்பரான விஷயம் பிரார்த்தனையில் பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் போய் சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க. சாமியை ஃப்ரெண்டாக வச்சுக்கின்னு தான் சொல்ல வந்தது தான் இந்த மெயினான கருத்து. காரணம் என்ன, கர்மா தான் வெளியில் வரும். கர்மாவை தாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயம் வரும். அதனால் கர்மாவை தாங்க. ஸோ நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்னு புரியும். நீங்கள் ஏதாச்சும் டவுட்டு தான் கால் பண்ணுங்கள். ஸோ சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.